கடைசியாக ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். லேவியன், அந்த வார்த்தையில் லேவியன் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த லேவி என்ற வார்த்தையோட அர்த்தம் என்னவென்றால், என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இணைந்து இருப்பவன் அல்லது சேர்ந்து இருப்பவன் அல்லது ஐக்கியம் கொண்டிருக்கிறவன் அர்த்தம். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அப்போ இந்த யகாசியலை கர்த்தர் ஆசீர்வதிக்க காரணம் என்ன? என் அன்பு தேவ பிள்ளைகளை, அவன் எப்போதும் கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனா இருந்தான், பரிசுத்தவான்களோடு ஐக்கியம் உள்ளவனா இருந்தான். அதனாலதான் வேதம் சொல்லுது, சங்கீதம் 133 1-3 வசனங்களை வாசிங்க. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஆமே. நல்ல கவனிங்க. சகோதர சிநேகம் இருக்கிற இடத்துல, சகோதரர்களை கூடி வருகிற இடத்துல, பரிசுத்தவான்கள் கூடி வருகிற இடத்துல, அந்த இடத்துல தேவன் அபிஷேகத்தை ஊற்றுகிறார், ஆசீர்வாதங்களை ஊற்றுகிறார், ஜீவனை ஊற்றுகிறார். அந்த இடத்துல கூடி வருகிறவர்கள் அதை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த யகாசியலுடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள அவனுக்கு காரணம் என்ன? என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவனுடைய ஐக்கியம் பரிசுத்தவான்களோடு இருந்தது, அவனுடைய ஐக்கியம் நீதிமான்களோடு இருந்தது, அவனுடைய ஐக்கியம் துதிக்கிறவர்களோடு இருந்தது, அவனுடைய ஐக்கியம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களோடு இருந்தது, அவனுடைய ஐக்கியம் தேவனோடு இருந்தது. அவன் எப்போதும் தேவனை சார்ந்து வாழ்கிறவனா இருந்தான், தேவனை நம்பி வாழ்கிறவனா இருந்தான், அவன் தேவனோடு நடக்கிறவனா இருந்தான். இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்க. என் அன்பு தேவ பிள்ளைகள், என் ஐக்கியம் யாரோட இருக்கு? நான் அதிகமாக யாரோட பேசுறேன்? அதிக நேரம் எந்த இடத்துல தங்கி இருக்கேன்? அதிகமாக யாருடைய சத்தத்தை கேட்கிறேன்? அதிகமாக என் கண்கள் யாரை பார்க்குது? அதிகமாக என் கையில என்ன இருக்கு? அதிகமாக என் கால்கள் எங்க போய் நிற்குது? அதிகமாக என் இருதயத்தில் யார் இருக்கா? யோசித்து பாருங்க. ஏன் இவ்வளோ ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைச்சது? என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவனுடைய ஐக்கியம் மேலான இடத்துல இருந்தது. இன்னைக்கு உங்க ஐக்கியம் என்ன? ஒரு ஜெபம் சொன்னா ஓடோடி வரீங்களா? ஒரு ஆராதனை சொன்னா ஓடோடி வரீங்களா? ஒரு ஊழியம் சொன்னா ஓடோடி வரீங்களா? ஒரு வர்ஷிப்னா ஓடோடி வரீங்களா? ஒரு வேதம் வாசிக்கனா ஓடோடி வரீங்களா? ஒரு குடும்ப ஜெபம்னா ஓடோடி வரீங்களா? யோசித்து பாருங்க. நாம எதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதத்துக்கு வாசலை திறந்து கொடுக்குதோ அதெல்லாம் அசட்டையா இருந்துட்டு, அதெல்லாம் நிர்விசாரமா இருந்துட்டு, ஆனா கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கல பிரதர், கர்த்தர் என்ன உயர்த்தல பிரதர், நானும் ஜெபித்து பார்த்துட்டேன் பிரதர். இல்லைங்க, யகாசியில கர்த்தர் ஆசீர்வச்சிருக்காரு, அவனுடைய யுத்தத்தை மாற்றி இருக்கிறாரு. அது பொய் இல்லையே, அது தேவனோட வார்த்தையாச்சே. யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஏன் அவனுடைய வாழ்க்கை இவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தது? அவனுடைய ஐக்கியம். இஸ்ரவேலர்கள் பலிபீடத்திலேயே போதும் ஐக்கியமா இருந்தாங்க. லேவியருக்கு சொந்தம் யாரு? கர்த்தரே அவனுக்கு சொந்தம் வசனம் சொல்லுது. உங்க சொந்தம் யாரு? உங்க சொத்து யாரு? ஏசப்பாவா இருக்காரா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கர்த்தரே தெய்வம் என்று நம்பி இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடுறதில்லை.